ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக என வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட். இன்றைக்கி நம்ம என்ன கார்ட்ஸ் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வராகி அம்மன் வந்திருக்காங்க. ஸோ வராகி அம்மன் பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, வராகி அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கார்டு எடுத்திருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கு வராகி அம்மன் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேரட் கார்ட்ஸில் அம்மா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாமா? தேங்க்யூ நிவஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். Okay. Thank you. Yes, thank you. Yes, thank you. மூணு கார்டு எடுத்திருக்கேன். ஓகே, இதில் என்ன உங்களுக்கு மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. ஓகே, அது ஹெல்த்து ரீதியான பிரச்சனைகளாகவும் இருக்காம, இல்லைனா மென்டலி ஏதோ ப்ராப்ளம், சம்திங் ஏதோ உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அது என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியவே இல்லை. அதாவது உண்மையிலே மெடிக்கல் ப்ராப்ளமா, இல்லை வேறு ஏதாவது எனக்கு செஞ்சு வச்சுருக்குறாங்களா? ஏன்னா பிளாக் மேஜிக் மாதிரியும் சில நேரம் உங்களுக்கு தெரியுது. உங்களோட இன்ட்யூஷனில் இது பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது. ஸோ அதனால் நிறைய மருத்துவமனைக்கு செலவழிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் உங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆன மாதிரியே தெரியலை. ஏன்னா மெடிக்கல் ப்ராப்ளமாக இருந்தால் தானே சால்வ் ஆகும். இது வேறு ஏதோ உங்களுக்கு கர்மான்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதுதான் என்னோட விதி, அதனால தான் இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையெழுத்தில் இருக்குன்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது யாரோ ஒருவர் உங்களுக்கு விரித்த வலையில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கார்டு காட்டுது. ஓகேவா? இது கண்டிப்பாக யாரோ ஒரு பிளாக் மேஜிக் உங்களுக்கு செஞ்சுருக்கலாம். ஓகேவா? அதை அம்பாள் என்ன பண்ணுறாங்க, வராகி அம்மன் உங்களுக்கு யாருன்றத கூடிய விரைவில் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நாளாக இருட்டில் இருந்த உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தர மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் தர்காவுக்கு போய் அந்த அந்த ஊதி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மூலமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். இல்லை சில பேருக்கு ஒரு தர்காவில் உள்ள ஒருவர் போய் பூஜை பண்ணுற ஒருவர் தொழுகை நடத்துகிற ஒருவர்னால உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கலாம் அந்த ப்ராப்ளத்திலிருந்து. ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒரு அவரை தேடி நீங்கள் போவீங்க. அது யார் மூலமாக யாரோ சொல்லி நீங்கள் போவீங்க. அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த உஸ்ஸாஜின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க பேர் இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். மூன்றாவது நபர் உங்களுக்கு அது உதவுவார். அவர் மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எமோஷ்னலாக ஹீல் ஆக போகிறீங்க. ஓகே, உங்கள் மென்டலி இவ்வளோ நாள் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம். அம்பாலோட அருள்னால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரிலீஃப் ஆக போகுது. ஏன்னா தர்காவுக்கு போகிற ஒருவர்னால தான் உங்களுக்கு சரியாகும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மூலமாக தான் வேற்று மதத்தினவரை வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் அவர் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கிற நபர் உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பார். ஓகேவா? நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக அவருக்கு நன்றி தெரிவிக்க போகிறீங்க. அம்பாள் உங்களுக்கு
அதுக்கான முழு வேலையுமே அவள் பார்த்துட்ருக்கா. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் அவதிப்படுறத அவனால் பார்த்துட்ருக்க முடியல. ஸோ உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குற ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை அவள் வந்து உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், அது பாருங்கள், உதவி செய்ய போகிறா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு உதவி மாற்று மதத்தினரால் உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அந்த மெடிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மென்டலி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுலேருந்து வெளிவர போகிறீங்க. இங்கே பாருங்கள், விஷஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு வந்து இப்போ வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய முன்னோர்களோட புண்ணியத்தினால உங்களுக்கு வந்து இந்த கர்மாவை நீ அனுபவித்தது போதும், இனிமேலும் என் குழந்தைய நான் கஷ்டப்பட விட மாட்டேன். ஏன்னா உன்னுடைய ஆன்சஸ்டர்ஸ் எனக்கு பூஜை பண்ணியிருக்காங்க, அதோட பலனாக உனக்கு இந்த ப்ராப்ளத்திலிருந்து நான் வந்து ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் இதற்கான ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொதுவாகவே நம்ம வந்து இந்த எதிரி பயம் இல்லை வந்து இந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வராகி அம்மனை கும்பிடும்போது இந்த ப்ராப்ளத்தில் அத்தனையிலிருந்தும் அந்த அம்மா வராகி வந்து நம்மளை ரிலீஃப் பண்ணுவா அப்படின்றது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்றைக்காவது வந்து ஒரு வராகி அம்மனை மனதார கும்பிட்டுருப்பீங்க. அதற்கான ஒரு பலனாக வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியாது. இந்த மாதிரி கஷ்டமான நேரங்களில் துடியான தெய்வம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஓகே, சில பேர் வந்து தேங்காயில் வந்து வராகி அம்மனுக்கு விளக்கு போடுவாங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பூசணிக்காயில் விளக்கு போடுறது, எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது, அதாவது உங்களுக்கு மனசுக்கு எது தோணுதோ அதுக்கு வந்து நீங்கள் செய்யுங்க. அம்பாள் வந்து நீங்கள் வந்து ரிலீஃப், அதாவது அவங்கள பக்தியோடு நீங்கள் கும்பிடுறீங்களா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஓகே, அம்பாளை கும்பிட்டீங்க, வராகி அம்மனை கும்பிட்டாலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் தைரியமாக நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு அதை எதிர்கொண்டு ஜெயிப்பீங்க. ஏன்னா ஜெயிக்கிற இது போர் தெய்வம், வராகி அம்மன் வந்து போர் தெய்வம். அப்போ போர்னாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி ஜெயிக்க வைக்கிறது தான் அம்பாலோட மிகப்பெரிய பலமே. ஸோ உங்களுக்கான தைரியம் அம்பாள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ், அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே மூன்றாவது நபர் தலையீடு, மூன்றாவது நபர் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக் செஞ்சு உங்களை எப்பயுமே நோய்வாய்ப்பட்டு நீங்கள் ஒரு தேர்ட் பர்சன்னால் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் லவ் வந்து லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து அதை கிளியர் பண்ண போகிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற லவ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. அதாவது மூன்றாவது நபரோட உண்மையான சொரூபத்தை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க. அவங்களோட குணத்தை அறிஞ்சு அவங்கள விட்டு வெளியேறி வருவாங்க. அதுக்கு வந்து வராகி அம்மன் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து மனப்பூர்வமாக அம்பாளை நம்பணும். ஸோ உங்களுக்கான ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக எதுலேயோ மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கான ரிலீஃப் வந்து கிடைக்க போகுது. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. You are attracting emotional fulfillment and unconditional love. உங்களோட மேரேஜ் லைஃப்பை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து கொண்டு போகிறதுக்கு அம்மா வந்து கண்டிப்பாக அருள் புரிவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை செலக்ட் பண்ண நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அதனால தான் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கார்ட்ஸே வருது. அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அவங்களும் வந்து ஒரு பார்ட்டாக எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், லவ் எல்லாமே, லவ், மேரேஜ் எல்லாமே வருது. ஓகே, ஸோ உங்களோட லவ் லைஃப்பை வந்து உங்களோட
ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவர்ஸாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் ஒரு மூன்றாவது நபர் தலையீடால் இப்போ கொஞ்ச நாள் வந்து நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரீயூனியனுக்கான நேரம். திருப்பி வந்து லவர்ஸாக இருந்தீங்கன்னா அது மேரேஜ்க்கான ஒரு லவ் லைஃப்லேருந்து மேரேஜ் லைஃப்க்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்க. உங்களோட மேரேஜ் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி உங்களோட மேரேஜ் லைஃப்பை காப்பாற்றிக்கணும், மூன்றாவது நபர்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கும் வந்து அம்பாள் வந்து அருள் புரிய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து மூணோட ஜிங்க் ஆகுங்க அப்படின்றாங்க. அதாவது பௌர்ணமி நாளில் இல்லை அமாவாசை நாளில் வந்து நீங்கள் வராகி அம்மனை முடிஞ்சால் ஒரு தடவை போய் கும்பிட்டு வாங்க. ஓகே, அம்பாள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்களில் அம்பாளோட சக்தி வந்து பரிபூரணமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம போய் கேட்டோன்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த டைமில் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டதை உடனடியாக தருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவளுக்கு பாட்டு பாடுறது மந்திரம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வராகி அம்மனோட மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து அடிக்கடி அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஒரு தைரியத்தை அம்பாள் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய வந்து அனிமல்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவிட்டியை வந்து ரிமூவ் பண்ணுன்றாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வராகி அம்மனை கும்பிட்றவங்களா இருந்தால் இப்போ எங்கேயாவது போயிட்டுருப்பீங்க, அந்த பன்றி வராக உருவம் வந்து உங்கள் கண்ணில் படலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கையில் சாப்பிட்றது ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கு வந்து உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ்க்கு உணவளிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு பரிகாரமாகவே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு ரொம்ப வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட அனிமல் ஃபேஸுன்ற போது நமக்கு வந்து பன்றி முகம்தான். ஸோ வராக உருவத்தை வந்து நீங்கள் டிபியாவோ இல்லை வந்து ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணிவிட்டு அடிக்கடி வந்து அந்த வராக உருவத்தை பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து நன்மையை தரும். சில பேருக்கு வந்து இந்த கௌலவ கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா வராக மூர்த்தி அது வராகி அம்மன் தான் வந்து தெய்வமாக வரும், கரண தெய்வமாக வரும். ஸோ அப்படின்னு இருக்கவங்க வந்து அவங்க ஃபோனில் வராகி அம்மனையோ வராக மூர்த்தியவோ சேவ் பண்ணி அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பண பிரச்சனை எதுவும் இருந்தாலும் பண பிரச்சனையும் அத்தனையும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், கெட் மோர் இன்ஃபர்மேஷன், வெயிட். ஓகே, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரப்போகிறாங்கன்றாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லெட் கோ. ஓகே, அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஒரு நிமிடம் வெயிட் பண்ணி அதை என்னன்றதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத அப்படின்றத கூட இதுக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து அப்புறம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அது வந்து ரைட் டைமா இல்லை இப்போ நம்ம செய்யலாமா அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தில் தலையிடுறது நல்லது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செய்ய போகிற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாம அம்பாள்கிட்டையே கேட்டுட்டு முடிவெடுங்க. சில விஷயங்கள் வந்து கேட்கும்போது அவங்க வந்து நமக்கு வந்து சக்ஸஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது, இப்போ ஒரு விஷயம் செய்யணுமா வேணாமான்னு சொன்னால் நீங்கள் வந்து வராகி அம்மன்ட்ட வந்து ஒரு பூ போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் எஸ்ஆர்னோ எழுதி நம்ம சில நேரம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அந்த விஷயம் செய்யுமா வேணாமான்ட்டு. ஸோ அம்பாள் முன்னாடி போட்டு நீங்கள் வராகி அம்மன் முன்னாடி போட்டு அந்த விஷயத்தை வந்து கேளுங்க. அம்பாள் ஓகே பண்ணால் அந்த விஷயத்தை செய்யுங்க, இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அம்பாளை எந்த விஷயம் கேட்டு செய்யும்போது அது சக்ஸஸ்க்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க வராகி அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாவ், டைம் ஃபார் ஏ லக்ஸுரி வெஹிக்கிள். அதாவது
இந்த கார்டை வந்து பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு கூடிய விரைவில் ஏதாவது ஒரு காரு, பைக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகன ஒரு யோகம் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2026 நீங்கள் வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் வந்து அமையுது, வாகன யோகம் அமைய போகுது. ஓகே, நிறைய ஜுவல்லரி போட்டு வந்திருக்காங்க. ஸோ நகைகள் நிறைய வாங்குவதற்கோ, இல்லை நிறைய சேலை, பட்டு சேலை அந்த மாதிரி வாங்குறதுக்கோ, இல்லை கார் வாங்குறதுக்கோ, அதாவது லக்ஸுரி திங்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து இப்போ வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கார் எடுக்கலாம், இல்லை ஒரு பைக் எடுக்கலாம், ஸ்கூட்டி எடுக்கலாம். ஒரு வாகன யோகம் இந்த தடவை கண்டிப்பாக, இல்லை பழைய ஒரு வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம், நகைகள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அமையலாம். அதுக்கு வந்து வராகி அம்மன் வந்து ஒரு அருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ. ஃபைல் நம்பர் 2 ஏதாவது ஒரு வராகி அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கார்டு எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, இந்த கார்டு எடுக்க சொல்கிறாங்க, பார்க்கலாம். இந்த கார்டில் என்ன உங்களுக்கு மெசேஜ் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ டேரட் ரீடிங் கார்டு எடுத்து நமக்கு வந்து அம்பாள் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ. 2 கார்டு வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்கு? வாவ், குயின். வாவ், இந்த பையில சூஸ் பண்ண நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் சொல்வேன். ஏன்னா சிவபெருமானோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. அதாவது அம்மையப்பனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. நீங்கள் வந்து சிவன் அம்பாளை கும்பிடுற ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் அம்பாளுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பக்தராக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது தெய்வம் வந்து நேரடியாக வரலைன்னா கூட 3வது நபர் மூலமாக தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து ஒருவர் 3வது நபர் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது யாருன்னு தான் அவர் தான் உங்களுக்கு கடவுள். ஓகேவா? கடவுள் வந்து எப்பயும் நேரடியாக வரமாட்டார் இல்லையா, யார் மூலமாக தான் வருவார் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மாவும் அப்பாவும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வராகி அம்மனும் எடுத்துக்கலாம், நீங்கள் காலபைரவராகவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜ் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய நேரம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. அதாவது ஒரு முழு சரணாகதி. எது நடந்தாலும் நல்லதுக்கே, நல்லது நடந்தாலும் அவங்க பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் அவங்க பொறுப்புன்னு நீங்கள் மனதார அவரை வழிபடும் போது உங்களுக்கு வேலை, தொழில், பிஸ்னஸ், குடும்பம் எல்லாமே அவங்க பொறுப்பில் நீங்கள் விட்டுடும்போது அவங்க உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையுமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பியூட்டி. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப தன்னை அலங்கரிச்சுக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நீங்கள் எப்பயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அழகாக இருக்கிறது, அழகு, நேச்சர் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களோட எனர்ஜி ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு அபரிதமான அழகு இப்போதைக்கு வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தையும் ஒரு கர்வத்தையுமே கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி பவர் இருக்கும். ஒரு கோலமே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன கோலம் கூட அவ்வளோ அழகாக போடுவீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த விஷயத்தையுமே அழகாக செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதாவது உங்களோட அந்த ரொம்ப பேர்டனாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி நீங்கள் வந்து அந்த இடம்லாம் வந்து இப்போ லைட் ஆக போகுது. அதாவது ரொம்ப ஹெவி எனர்ஜி எல்லாமே லைட் எனர்ஜியாக மாறி உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமையும். எல்லாமே நன்மைகளாக நடக்க இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சன் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு க்ரோத், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
அம்பாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மவுண்டெயின் வந்திருக்காங்க. ஸோ நிறைய வந்து கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம்னே இருக்காது. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஒவ்வொரு அதாவது மலை எப்படி ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு நீங்கள் மலை ஏறிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கை நம் கடலை கடந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஏற ஒரு படி ஏற நீங்கள் உயரத்துக்கு போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் நம்புறீங்களா? இப்போ மலைக்கு நம்ம ஏறுறோம், ஓகேவா? ஒரு கிலோமீட்டர் பார்த்தோன்னா பாருங்கள், உங்களுக்கு வீடெல்லாம் கீழே தெரியும். அதாவது கொஞ்சம் உயரத்துக்கு வந்திருப்பீங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனோன்னா பாருங்கள், நீங்கள் உயரத்தில் இருக்க மாதிரி இருக்கும். மற்றவங்கெல்லாம் அப்படியே சின்ன சின்ன வீட்டில் கீழே ரொம்ப சின்ன ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சரியா? அதனால தான் கடவுள் நிறைய சோதனைகளையும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களையும் கொடுக்குறாருன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தன்னை விடுவித்துட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறீங்கன்றதை பார்க்குறதுக்கு தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறதுக்காக தான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்தாரு அப்படின்றத வந்து நீங்கள் மனப்பூர்வமாக நம்புங்க அப்படின்றாங்க. ஓகே, பொறுமை, உங்களுடைய பொறுமைக்கான ஒரு பரிசு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க, பொறுமையாக போயிருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கான வந்து பலன் கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அந்த விஷயத்தை. ஓகே, மற்றவங்க எல்லாம் உங்களை வந்து புகழ போகிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு டைம். நீங்கள் ரொம்ப தனியாக இருந்தீங்க இல்லையா, அந்த தனிமையின் வலியை வந்து உங்களுக்கு ரிலீஃப் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஒரு பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து டெய்லி வந்து தன்னை அலங்கரிச்சுக்கிடுவீங்க. ரொம்ப வந்து எப்படின்னா குளித்து நிறைய பெர்ஃப்யூம் போட்டு அந்தந்த மாதிரி வந்து உங்களை ஒரு பூஜை ரூமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு அழகு, ஒரு நறுமணம் வீசுகிற மாதிரி உங்களோட வீட்டையே வந்து ஒரு கோவில் மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய வந்து எழுதுவீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்லாம் நிறைய வரும். நீங்கள் வந்து தூங்குறப்ப கூட ஒரு மெசேஜ் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணுவீங்க சில விஷயங்களை வந்து. ஓகே, உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த இப்போ தான் டெம்பிள் மாதிரி வச்சுருப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய உடம்பையுமே நீங்கள் ஒரு டெம்பிள் மாதிரி பார்த்துக்குவீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கோவில் எவ்வளோ சுகாதாரமாக அவ்வளோ ஒரு மன நிம்மதியோடு இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீடையும் உங்களையும் வச்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வெக்கேஷன் வந்து நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்கேயாவது வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில பேருக்கு காசி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். காசி போனீங்கன்னா அங்கே வந்து வராகி அம்மனுக்குன்னே தனி ஒரு கோவில் இருக்குது, பாதாள வராகின்னு சொல்லுவாங்க. அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இல்லை தஞ்சாவூரில் வந்து வராகி அம்மன் இருப்பாங்க. இங்கே பாருங்க என்ன வருது, பிக் ஹாப்பி சேஞ்சஸ். அங்கே ஒரு வராகி அம்மன் வந்து தஞ்சாவூர் கோவில்லையும் இருக்காங்க, பெரிய கோவிலில். அங்கேயும் போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். பல்லூர் வராகி இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வராகி அம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிக் ஹாப்பி சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொமான்ஸ் அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, எந்த வித பிரச்சனையும் வராமல் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்பாள் வந்து உருவாக்கி தருவாங்க. அதே மாதிரி எந்த குறைவும் இருக்காது பணத்துக்கு. ஓகேவா, பண வரவும் உங்களுக்கு அபரிதமாக இருக்க போகுது. அம்பாள் வந்து எல்லா விதத்துலேயும் உன் கூடவே நான் இருக்கேன், உன்னோட வாழ்க்கையில் உன்னுடைய
திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உன்னுடைய செல்வ வளமாக இருக்கட்டும், உன்னுடைய சக்ஸஸ் வெற்றியாக இருக்கட்டும், உன்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் உன் கூடவே இருக்கேன். நீ வந்து உனக்கு ஃப்ரீ டைமில் என்னை வந்து ஒரு தடவை கோவிலில் வந்து என்னை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போ. உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு திருப்பத்தை நீ வாழ்க்கையில் பார்ப்ப அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த வராகியம்மன் கார்டில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? டைம் டு லேர்ன் த சீக்ரெட் ஆஃப் யுவர் பர்த். அதாவது உங்களோட பிறப்பின் ரகசியத்தை அம்பாள் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பாலா மாதிரி வந்திருக்கிறாங்க அம்பாள். ஒரு குழந்தை வடிவில் உங்களுக்கு வந்து வாராகி அம்மன் கூடிய விரைவில் காட்சியளிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, உங்களுடைய பர்த் சீக்ரெட்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, நம்மளுடைய ப்ரெசண்ட்டில் ஏன் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம், நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் இந்த நாடி ஜோதிடம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிவீல் ஆகும். ஓகேவா? ஆனால் எனக்கெல்லாம் வந்து அதில் என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. நிறைய வந்து மிராக்கிளும் என்னோட பர்த்தை வச்சு பர்த் சீக்ரெட் வந்து எனக்கும் இருக்குது. நிறைய விஷயங்கள் எனக்கு லைன் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்தை வந்து தனியாக நான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அம்பாள் இன்னும் அதுக்கு அருள் புரியலை. என்றைக்கு அவங்க வந்து ஓகே சொல்கிறாங்களோ அன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக என்னோட பாஸ்ட் லைஃப், இந்த ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரில் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். எப்படி வந்து எனக்கு வந்து பாஸ்ட் லைஃப் வந்து எப்படி இந்த ப்ரெசண்ட் லைஃப்பில் மிங்கிள் ஆச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கான அனுமதி எனக்கு இன்னும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுடைய பர்த் சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அம்பாள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் இதை பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. இந்த மாதிரி வராகி அம்மன் கார்ட்ஸு, நமக்கு கருப்பண்ண சுவாமி கார்ட்ஸு, சிவன் கார்ட்ஸு, ஒரு பெருமாள் கார்ட்ஸு, குரு பெரியவரோட கார்ட்ஸ் எல்லாமே, ஜீசஸ் கார்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டேரட் ரீடராக கூட இருக்கலாம். இதை பார்க்குற நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டேரட் ரீடர்ட்டையும் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து. ஓகே, பெய்டு சர்வீஸ் தான். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.